சங்கீதம் 113வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இன்றைக்கி நீங்கள் யோசிக்கலாம், நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ முயற்சி பண்ணி நான் ஃப்ரெண்டில் வரணும்னு ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியலை. மற்றவங்கள எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்குது, அதனால் அவங்க ஏதாவது சாதிக்கிறாங்க, எனக்கு அது கூட பண்ண முடியல, என் வாழ்க்கையே சுத்த வெறுமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இன்னும் நான் கடந்து போகிற பாதை வனாந்திரமாக இருக்குது, எனக்கு ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஏசப்பா உங்களை அழகு பார்க்கணுன்ட்டு விரும்புகிறாரு. நீங்கள் விரும்புகிறதுக்கு மேலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புத அதிசயங்களை செய்வாங்க. தாவீது வெறும் ஆடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை ஆண்டவர் ஒரு அரசனாக மாற்றினாங்க. அரண்மனைக்கும் தாவீதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படிப்பட்ட தாவீதை ஆண்டவர் அரண்மனையில் உட்கார வைக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்க குறைவுகளை ஏசப்பா நிறைவாக மாற்றுவாங்க. ஏன்னா நம்ம ஏசப்பா சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிற ஆண்டவர், ஒன்றுமில்லாத எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பேக்ரவுண்ட் சப்போர்ட் ஏசப்பா. அவர் உங்கள் வாழ்க்கையை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பாங்க. ஏசப்பாவை விசுவாசிங்க, அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வாங்க. விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.